தோழமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று கணித வகுப்பை பார்ப்போம். இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ்ல நம்ம சிலபஸ்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம், டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம். இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? டைம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். டைம்னா நேரம், டிஸ்டன்ஸ்னா தூரம். ஓகேவா? டைம்னா நேரம், டிஸ்டன்ஸ்னா தூரம். சரிங்களா? இப்ப இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நாம மூணு இது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல என்னென்னா ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த மூணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த மூணுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், வேகம். சரிங்களா? டைம்னா நேரம், டிஸ்டன்ஸ்னா தூரம். ஓகேவா? இப்ப இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல என்ன கண்டுபிடிப்போம்னா இந்த மூணும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு. ஃபார்முலா. ஓகேங்களா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் இந்த மூணும் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் வரும். இதுல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இத ஃபார்முலா. இது அப்படியே நம்ம எப்படியாலும் மாத்திக்கலாம். அப்ப ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. மொத்தத்தில் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். சரியா? இது சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோன்னா டிஎஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஸ்டி அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இது ஒன்று தெரிஞ்சா போதும். சரிங்களா? டிஎஸ்டி அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே போதும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஎஸ்டி ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும். இப்ப ஸ்பீடுனா நமக்கு தெரியும், வேகம். எப்போ அதாவது ஒரு டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோட்ல இருந்து சென்னை போறோம் அப்படின்னா ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த 400 கிலோமீட்டருங்கிறது தான் டிஸ்டன்ஸ். இப்போ ஈரோட்ல இருந்து சென்னை போறோம், அதுக்கு 400 கிலோமீட்டர் தான். ஓகே, ட்ரெயின்ல போறோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 6 to 7 hours ஆகும். அந்த 7 hours தான் டைம். சரிங்களா? ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகுது. இதுதான் ஸ்பீடு. சரிங்களா? ஸ்பீடுனா 80 கிலோமீட்டர் பர் ஹவர், டைம் 7 hours, டிஸ்டன்ஸ் 400 கிலோமீட்டர். இது சும்மா ரஃப்கா சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்ப ஸ்பீடுனா எவ்வளவு வேகத்துல போகுதோ அது. ஓகேவா? டைம்னா 7 hours, டிஸ்டன்ஸ் 400 கிலோமீட்டர். இவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு மெயினா என்ன தெரியும்னா யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸ்பீடை நாம நார்மலா உங்களுக்கு எல்லாமே தெரியும். கிலோமீட்டர்ல ஸ்பீடு டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல சொல்லுவோம். கிலோமீட்டரை நார்மலா கேஎம்னு சொல்லுவோம். ஓகேவா? கிலோமீட்டர் கேஎம்னு சொல்லுவோம். இல்லைன்னா மீட்டர்ல சொல்லலாம். டிஸ்டன்ஸோட யூனிட்டை சரிங்களா? டிஸ்டன்ஸோட யூனிட்ஸ் கிலோமீட்டர்ல சொல்லலாம், இல்ல மீட்டர்ல சொல்லலாம். அதே மாதிரி டைமை ஹவர்ல சொல்லலாம், மினிட்ஸ்ல சொல்லலாம், செகண்ட்ஸ்ல சொல்லலாம். 1 ஹவர்னு சொல்லலாம். 1 ஹவர்னால அதுதான். 60 மினிட்ஸ்னால அதுதான். 3600 செகண்ட்ஸ்னாலும் அதுதான். சரியா? ஹவர்ல சொல்லலாம், மினிட்ஸ்ல சொல்லலாம், செகண்ட்ல சொல்லலாம். நார்மலா இங்க இந்த மினிட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனா அது நம்ம ஒண்ணே மினிட்ஸ்ல கொடுத்தா ஹவரா கன்வெர்ட் பண்ணணும், இல்ல செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். இந்த ரெண்டுல தான் எதுனா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸ்பீடு இதுதான். இங்க சப்போஸ் டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்ல சொன்னீங்கன்னா ஸ்பீடை கிலோமீட்டர் பர் ஹவர், கேஎம்பிஹெச்னு பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. அது என்னன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு. இதுவே சப்போஸ் மீட்டர்ல சொன்னீங்கன்னா
மீட்டர் பர் செகண்ட், எம்பிஎஸ். இது வந்து கிலோமீட்டர் பர் ஆர், இது எம்பிஎஸ்னா மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? சப்போஸ் ஸ்பீடு டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்ல சொன்னீங்கன்னா டைமை கண்டிப்பா ஹவர்ல தான் சொல்லணும். கிலோமீட்டர் பர் ஹவர் யூனிட் வந்துடும். சப்போஸ் டிஸ்டன்ஸை மீட்டர்ல சொன்னீங்கன்னா டைமை வந்து செகண்ட்ஸ்ல சொல்லணும். மீட்டர் பர் செகண்ட் யூனிட் வந்துடும். மெயினா நீங்க இந்த ரெண்டு தான் யோசிக்கணும். கிலோமீட்டரா மீட்டரா, ஹவரா செகண்டா, கிலோமீட்டரா மீட்டர் பர் செகண்டா. சரிங்களா? நீங்க கிலோமீட்டர்ல கொடுத்தா மீட்டர்ல கன்வெர்ட் பண்ண தெரியணும், மீட்டர்ல கொடுத்தா கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஹார் இது ஈஸி, இது எல்லாத்துக்குமே தெரியும் சிம்பிளா. 1 ஹவர்னா 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ், இல்லைன்னா 3600 செகண்ட்ஸ். சரியா? ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது எப்படி வந்துச்சு? 60 மினிட்ஸ் இன்ட்டு ஒரு மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். ஓகேவா? அதனால 60 இன்ட்டு 60, 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இது நார்மலா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்பீடுல அதே மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்தா மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ண தெரியணும், மீட்டர் பர் செகண்ட்ல இருந்தா கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ண தெரியும். மெயினா இது தெரிஞ்சதுன்னா போதும். கிலோமீட்டர் மீட்டராகவும் மீட்டரை கிலோமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாத்துக்குமே ஈஸியா தெரியும். சப்போஸ் வந்து 45 மினிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை ஹவரை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 3/4 ஹவர்ஸ் சொல்லுவோம். சரியா? இதுவே செகண்ட்ஸ்ல சொன்னா 45 இன்ட்டு 60. சரிங்களா? இவ்வளவுதான். சப்போஸ் 30 மினிட்ஸ்ன்னு சொன்னா ½ an hour 30 இன்ட்டு 60 ஈக்குவல் டு 1800 செகண்ட்ஸ். இது மினிட்ஸ் ஹவர் கன்வர்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? இது ஈஸி தான். சப்போஸ் 15 மினிட்ஸ்னா செகண்ட்ஸ். ஓகேவா? இது நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும், ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. நாம இப்ப இதுல போவோம். ஓகேவா? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சரிங்களா? டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்ட்டு டைம். நீங்க நார்மலா இது ஒண்ணு மட்டும் செகண்ட் பாயிண்ட் டிஎஸ்டி அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அது அப்படியே ஆப்போசிட்ல வந்துடும். சரியா? இப்ப இதுல யூனிட்ஸ்னா என்னன்னா அதனோட அளவுகள்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஸ்பீடை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாவும் கிலோமீட்டர் பர் ஹவராவும் சொல்லுவோம். டைமை வந்து செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப எஸ்ன்னு போட்டாவே அது செகண்ட்ஸ்னு அர்த்தம், எம்ஐஎன் போட்டா மினிட்ஸ்னு அர்த்தம், ஹெச்ஆர்னு போட்டா ஹார்ன்னு அர்த்தம். அதே மாதிரி மீட்டர், கிலோமீட்டர், மைல், ஃபீட்டு. மைல்ஸும் ஃபீட்டும் நம்மளுக்கு சம்ஸ்ல சிலபஸ்ல வராது, அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? மீட்டரும் கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா போதும். மெயினா இங்க ஞாபகம் வேண்டியது என்னன்னா டைம் வந்து ஹார்ல இருந்தா டிஸ்டன்ஸ் கண்டிப்பா கிலோமீட்டர்ல தான் இருக்கணும், ஸ்பீடோட யூனிட் கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் போடணும். அதை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டரா இருந்தா செகண்ட்ஸ்லயும் மீட்டர் பர் செகண்ட்ஸ்லயும் போடணும். ஓகேவா? இப்ப கன்வர்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். சரியா? 1 கிலோமீட்டர் பர் ஹவர்னா எவ்வளவுனா 5/18 மினிட்ஸ் பர் செகண்ட். சரியா? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். இப்போ 10 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குன்னா 10 இன்ட்டு 5/18 போட்டீங்கன்னா அது மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இதுவே அப்படியே ஆப்போசிட், மீட்டர் பர் செகண்டா இருந்தா 18/5. நீங்க ஏதோ ஒன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? எதர் கிலோமீட்டர் வந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18, ஆர் மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு 18/5. இதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே போதும். ஓகேவா? அப்புறம் 1 கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு 5/18 மைல்ஸ் பர் ஹவர், 1 யார்ட் ஈக்குவல் டு 3 ஃபீட்டு, 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டரு, 1 மைல்னா 1.609 கிலோமீட்டர். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மைலும் யார்டும். சப்போஸ் ஏதாவது சிம்பிளா கேட்டா கூட நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த யூனிட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மைல்னா எவ்வளவு ஃபீட்னு கூட கேட்டுடலாம், சிம்பிளா கேட்கணும்னா.
சரியா? ஜஸ்ட் வந்து இந்த யூனிட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவரும் அதுவும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? கிலோமீட்டர், மீட்டர், செகண்ட்ஸ், ஹார்ஸ் தெரிஞ்சா போதும். யார்டும் மைலும் ஃபீட்டும் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா டீப்பா போக வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் இது வேணா ஒரு நோட் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்குதுன்னா அதைய மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு, சரியா, எம்பிஎஸ்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு இல்லாம 5/80 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். இதுவே மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு கிலோமீட்டர் பர் ஹவரா 18/5 சொன்னோம். இது எப்படி வந்துச்சுன்னு கூட நாம வச்சுக்கலாம். சரியா? ஒரு கிலோமீட்டர்னா எவ்வளோ? ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? 1 ஹவர்னா 3600 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்ப 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் டிவைடட் பை 3600 செகண்ட்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5/18 வந்துடும். அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்றது தான் அந்த ஆன்சர். ஓகேவா? இந்த ரெண்டு சைபருக்கு 2 அடிச்சிரும். 5 2s are 10, 18 2s are 36. சிம்பிளா இதுதான். இதுவே மீட்டர் பர் செகண்ட் எம்பிஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி? அப்படியே ஆப்போசிட். சரியா? 3000 மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணா அப்படியே 18/5, அதாவது 3600 டிவைடட் பை 1000 வரும். அப்ப 18/5. சரிங்களா? இது அப்படியே ஆப்போசிட்டா போடுறோம். எப்படி வரும்னா 1/, போடுவோம். ஓகேவா? சொன்னோம்னா 1 டிவைடட் பை 1000 டிவைடட் பை 3600 போடுவோம். அது அப்படியே ஆப்போசிட்ல 3600 மேல வந்துடும். அவ்வளவுதான். ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5/18 எப்படி வந்தது மறந்துட்டானா கூட எப்படி போட்டுடலாம். ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டரு. சரிங்களா? 1 ஹவர்னா 3600 செகண்டு. அப்போ 5/18 வந்துருச்சு. சரியா? இப்போ 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு இருக்குதுன்னா அதை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 10 × 5 டிவைடட் பை 18 போட்டீங்கன்னா போதும். ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 18 மீட்டர் பர் செகண்ட் டைரக்டா போட்டு போயிடலாம். இதுவே 20 MPS இருந்துச்சுன்னா 20 × 18 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 4 × 18. சரியா? 72 கிலோமீட்டர் பர் ஹவர். இதே 72 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றோம்னா 72 × 5 டிவைடட் பை 18. அப்ப 4 × 5 வரும். ஈக்குவல் டு 20 MPS. அவ்வளவுதான். இந்த ரெண்டை மட்டும் பாருங்க. இதை கூட கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரியா? 20 மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்றேன், 18/5 மல்டிப்ளை பண்றேன். அப்போ 72 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வருது. இதே 72 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றது 5/18 மல்டிப்ளை பண்றேன். சரியா? அப்போ 20 MPS வந்துருச்சு. இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சரியா? ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் இங்க யூஸ் ஆகும். ஃபிராக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் ஆகும். சரிங்களா? இப்ப சிம்பிளா பாருங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டர் பர் செகண்ட், அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் 5/18. அப்படியே ஆப்போசிட்ல நீங்க 18 ஃபார்முலா வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 18, 36, 54, 72, 90, 108, 126. இது வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு 300 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 18th ஃபார்முலா டேபிள், சாரி 18th டேபிள், மல்டிபிளிகேஷன் டேபிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் வந்து இப்படி, அதாவது கிராஸ் அடிச்சுக்கிற மாதிரி தான், சிம்பிளா தான் கொடுப்பாங்க. 18, 36, 72, 54 இந்த மாதிரி தான் இருக்கும் சம்மர். அதனால டேபிள் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு குயிக்கா 18 டேபிள் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு? இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போடுறது. ஓகேவா? இப்ப மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ண தெரியும்.
கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாவும் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. இது ஒன்று. ஓகேவா? அடுத்தது ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 ஹவர்னா நீங்க போட்டுருவீங்க. சப்போஸ் 1 hour 45 minutes அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை சப்போஸ் மினிட்ஸாவோ செகண்டாவோ கன்வெர்ட் பண்ணணும்னா 1.25 மணி நேரம். சரியா? அப்ப 7/4 ஹார்னு இது வந்து ஹவர்ல கன்வெர்ட் பண்றது. சரியா? 7/4 அப்புறம் 1 hour 30 minutes அப்படின்னா 1.5 hour. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சா தான் நீங்க வந்து சம்ல வந்து போட முடியும். 1 hour 45 minutes அப்படியே டேரக்டா போட முடியாது. ஹவர்ல இப்படிதான் போடணும். ஓகேவா? செகண்ட்னா ஆஸ் யூஸ்வல் வந்து நீங்க 3600ல மல்டிப்ளை பண்ணி போட்டுருவீங்க. சரியா? அதே மாதிரிதான் சப்போஸ் 1 hour 10 minutes அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 hour ஆஸ் யூஸ்வல் 1 தான் போடுவீங்க. 10 minutes 10/16 போடுவீங்க. அப்போ 1/6 வரும் ஈக்குவல் டு 7/6 hour. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். சரியா? 1 hour 10 minutesனா இந்த 10 minutes 60 டிவைட் பண்ணோம். அப்போ 1/6 வரும். சரி, சப்போஸ் 1 hour 20 minutesனு வச்சுக்கோங்க. அப்ப 1 20/60 ஈக்குவல் டு 1 2/6. அது 1 1/3 ஈக்குவல் டு இந்த மிக்சட் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4/3 hours. சரிங்களா? இது கண்டிப்பா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஹவர் இப்படி இந்த மாதிரி கொடுத்தா 1 hour 45 minutes அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பா கன்வெர்ட் பண்ண தெரியும். 1 hour 30 minutesனா கன்வெர்ட் பண்ண தெரியணும். 1 hour 10 minutesனா கன்வெர்ட் பண்ண தெரியணும். 1 hour 20 minutesனா கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? இது தெரியணும். அடுத்தது இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 20 மீட்டர் பர் செகண்ட்னா அதை 18/5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் ஆயிரும். கிலோமீட்டர் பர் ஹவர்னா 5/18 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது மீட்டர் பர் செகண்டா மாறிடும். ஓகேவா? இந்த சம்ல பாத்துறீங்க. What distance will be covered by a bus moving at 72 km/h in 30 seconds ன்னு சொல்றோம். சரியா? இங்க நல்லா பாத்துக்கோங்க. ஆன்சர் வந்து எதுல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? ஆன்சர் எதுல கொடுத்துருக்காங்களோ அதில் தான் கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். சப்போஸ் கிலோமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா நம்ம கிலோமீட்டரை மாத்திக்கணும். ஓகேவா? இங்க ஆன்சர் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ 72 km/h நம்ம மீட்டர் பர் செகண்டா மாத்திக்கணும். அப்ப 72 × 5/18 அப்ப 20 மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒரு சம் கொடுத்தாங்கன்னா அதுல ஸ்பீட் எது, டிஸ்டன்ஸ் எது, டைம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை யூனிட்டை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இப்போ சப்போஸ் இந்த சம்ல என்ன கேட்டிருக்கான்? வாட் டிஸ்டன்ஸ் வில் பி கவர்டு பை எ பஸ் மூவிங் அட் 72 km/h கேட்டிருக்கான். அப்ப இங்க டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிறது மீட்டரு, சரி ஸ்பீடு, 30 செகண்ட்ஸ்ங்கிறது டைம். இங்க ஆன்சர் வந்து மீட்டர்ல கொடுத்தங்காட்டி நான் என்ன பண்ணிட்டேன்? கன்வர்ஷன் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு சம் போடணும். நல்லா பாத்துக்கோங்க. ஸ்பீடும் டைமும் நல்லா பாத்துக்கோங்க. ஸ்பீடு சப்போஸ் கிலோமீட்டர்ல இருந்ததுன்னா டைம் கண்டிப்பா ஹவர்ல தான் இருக்கணும். ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட்ல இருந்தா டைம் கண்டிப்பா செகண்ட்ஸ்ல தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் மீட்டர்ல வேணும்னா மீட்டர் பர் ஹவரும் செகண்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருந்துச்சுன்னா ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவராகவும் டைமை ஹவராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குழப்பிக்க வேண்டாம். டிஸ்டன்ஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஸ்பீடையும் டைமையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர்னா டைம் கண்டிப்பா ஹவர்ல தான் இருக்கணும். ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட்னா டைம் கண்டிப்பா செகண்ட்ல தான் இருக்கணும். அப்ப இங்க செகண்ட் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுத்துட்டான். ஓகேவா? அப்ப கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதனால அது கன்வெர்ட் பண்ணா 20 மீட்டர் பர் செகண்ட் வருது. இப்போ 20 × 30 = 600 மீட்டர். இங்க ஆன்சர் வந்து மீட்டர்ல கொடுத்தங்காட்டி நம்ம வந்து பண்ணிட்டோம். சரியா? ரெண்டாவது கன்வெர்ட் த 13/36 மீட்டர் பர் செகண்ட் இன்டு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்தா சிம்பிள். இது ஒரு சம்ல கேட்டிருந்தா, ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தான். 18/5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். 13/36 × 18/5 டைரக்டா 1.3 km/h ஆர் 13/10. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான்.
சரியா? இந்த ரெண்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. 5/18 18/5 எப்போ மீட்டராவும் எப்போ கிலோமீட்டராவும் கன்வெர்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த சம்ம நம்ம டைரக்டா போட்டு பார்ப்போம். என்ன கேட்டிருக்கான்? if a man can cover 12 meters in 1 second, how many kilometers can he cover in 3 hours 45 minutes ன்னு கேட்கறான். இங்க ரெண்டு இது கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? if a man cover 12 meters in 1 second, இங்க என்னென்ன கொடுத்துருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட்ல டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். டிஸ்டன்ஸ்னா நான் டிஎன்ஏ சும்மா சிம்பிளா போட்டுக்கிறேன். டிஸ்டன்ஸ்னா 12 மீட்டர்னு கொடுத்துட்டான். 1 செகண்ட், அப்ப டைம் வந்து 1 செகண்ட். ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கா? இப்ப மேன் கேன் கவர் டிஸ்டன்ஸ் 12 meters in 1 second கொடுத்துட்டான். அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் 12 மீட்டரும் டைம் வந்து 1 செகண்டும் கிடைச்சிருச்சு. ஓகே, ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் கேன் ஹி கவர் இன் 3 hours 45 minutes சொல்றான். சரியா? 1 செகண்ட்ல அவன் வந்து 12 மீட்டர் போறான். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் வந்து 3 hours 45 minutesல போறான்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? டிஸ்டன்ஸ் தான், ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு ஈக்குவல் டு 12 in 1 second. ஓகே, 12/1, அப்ப 12 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடு வந்து 12 மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஓகே, ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் கேன் ஹி கவர்? இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு மீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்லிட்டான்? கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டான். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? இப்ப 18/5 ஜஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்ப 12 into 18/5. இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது kmph. அதாவது இதை வந்து 12 மீட்டர் பர் செகண்டை வந்து நான் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 12 mph வந்து மீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். என்ன 18/5 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? என்ன கேட்டுக்கிறான்? ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் கேன் ஹி கவர்னு கேட்கறான். அப்ப டிஸ்டன்ஸ் தான் கேட்கறான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. இங்க ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஹவர்ல. ஓகேவா? 12 into 18/5. இது ஏன் சிம்பிள் பண்ணாம இருக்கேன்னு நான் சொல்றேன். இங்க 3 hours 45 minutes கொடுத்துட்டான். ஓகேவா? 3 hours 45 minutes. அப்ப 3 hourனா உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 3/4 hour. அப்ப 15/4 hour. 3 hours 45 minutes 3, இது எப்படி சிம்பிளா மாறுறது? 345/60 ஈக்குவல் டு 3/4. இதை சிம்பிள் பண்ணோம்னா மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்தினோம்னா ஓகே. அப்ப இங்க டைமை வந்து சப்ஸ்டியூட் பண்றீங்க. டைம் என்ன? 15/4. ஓகேவா? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா போதும். இந்த 4 இங்க கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 வரும். இந்த 5ஐயும் இதையும் கிராஸ் பண்ணிடலாம். அதுக்காகத்தான் சிம்பிளா சொன்னேன். சரியா? இப்ப இது போயிடும். இது அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். சிம்பிளா இது 1000, இது 3000, இது 1000, இது 3000. அப்ப 3 into 18 into 3 தான் ஆன்சர். அப்ப எவ்வளவு வரும்? 9 162 கிலோமீட்டர். கரெக்ட். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 162 கிலோமீட்டர்ஸ் போகும்னு அர்த்தம். இந்த சம் அடி பாருங்க. ரெண்டு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்ப மேன் கவர் 12 meters in 1 second கேட்டிருக்கான். சரியா? அப்படின்னா என்ன சொல்றான்? என்னென்ன கொடுத்துருக்கான்? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டா, டைம் கொடுத்துட்டான்.
how many kilometers can we cover in 3 hours 45 minutes கேட்கறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல டிஸ்டன்ஸும் டைம் கொடுத்துட்டா நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம். ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டா 12 மீட்டர் பர் செகண்ட் ஆயிருது. இங்க ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு ஆன்சர்ல கேட்கறான். அதனால மீட்டர் பர் செகண்டை நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு 18/5 மல்டிப்ளை பண்ணிட்டாலே அது கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் தான் கேட்கறான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் இவ்வளோ, டைம் இவ்வளோ. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்துருச்சு. ஓகேவா? சப்போஸ் இங்கேயே வந்து ஹவு மெனி மீட்டர்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இதே வந்து செகண்ட்ஸ்ல மாத்தணும். இது எப்படி செகண்ட்ஸ்ல மாத்துவீங்க? 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். கரெக்டா? அப்ப 15/4 இன்ட்டு 3600. சிம்பிளிஃபை பண்ணி இதை டைரக்டா இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் இல்லை, ஹவரை செகண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 1 ஹவர்னா 3600, 15/4 ஹவர்னா இன்ட்டு 3600 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். 15/4 இன்ட்டு 3600 அது கன்வெர்ட் பண்ணீங்கன்னா செகண்ட்ல வந்துடும். சப்போஸ் இங்க மீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 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 கன்வர்ஷன் இங்க வரும். இந்த கன்வர்ஷன் வராது. இது தேவையில்லை. ஏன்னா அவன் தான் முதலே நம்ம 12 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டோம் இல்லையா? அப்ப என்ன போடுவான்? 12 இன்ட்டு இதை போட்டுருவோம். 12 இன்ட்டு 15/4 இன்ட்டு 3600 இது போட்டா இது வந்து மீட்டர் பர் செகண்ட்ல சரியா? மீட்டர்ல தெரியும் எவ்வளவு மீட்டர் தெரியும். ஓகேவா? எவ்வளவு மீட்டர் வரும்னா இதுல ஒரு 3 இந்த ஆன்சர் தான் வரும். 162 123 இது ஆன்சரா வரும். ஏன்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரு, 162 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1,62,000 மீட்டர். இது ஆன்சரா வரும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சம் கொடுத்தாங்கன்னா அதுல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, டைம் கொடுத்துருக்காங்களா, என்ன கேட்கறாங்க, இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாவே இந்த சம் வந்து அவ்வளவுதான். இவ்வளவுதான் கேட்பாங்க. ஒண்ணு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கேட்பாங்க. ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு ஒரு 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 இது கேட்பாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஸ்டின்னு சொன்னோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். இது ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே நீங்க மாத்தி புரிஞ்சுக்கலாம். சரியா? 1 ஹவர்னா எவ்வளவு செகண்ட்ஸ், மீட்டர் பர் செகண்ட் எப்படி கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும், கிலோமீட்டர் பர் ஹவர் எப்படி மீட்டர் பர் செகண்டா மாத்தணும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இது சிம்பிளா ஒரு சம். A person crosses 60 meter long street in 5 minutes. What is his speed in kilometer per hour கேக்குறான். சரியா? A person crosses 600 meter long street. அப்ப 600 மீட்டர்னா டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர் போட்டுக்கிறோம். டைம் வந்து 5 மினிட்ஸ்னு சொல்றான். நம்ம டிஸ்டன்ஸை மீட்டர்ல கொடுத்துட்டாவே ஆஸ் யூஸ்வல் டைமை வந்து நம்ம செகண்ட்ஸ்ல மாத்திக்கணும். அப்ப 5 மினிட்ஸ்னா 5 × 60 300 செகண்ட்ஸ்னு மாத்திக்கிறோம். என்ன கேட்கறான்? ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்கறான். ஃபர்ஸ்ட் வந்து மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்ல மேலேயும் மாத்திட்டு வந்தாலும் சரி, ரெண்டு ஆன்சர் ஒன்னா தான் வரும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர், டைம் வந்து 300 செகண்ட். அப்ப 2 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகேவா? 2 மீட்டர் பர் செகண்ட்னா 2 × 18/5 36/5 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். இங்க ஈஸியா 600 மீட்டர்னு சொன்னதே அது டிஸ்டன்ஸ்னும் 5 மினிட்ஸ்னா அது டைம்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் அவனே கொடுத்துட்டான், டைம் வந்து இந்த சம்ல மினிட்ஸ்ல கொடுத்துருக்கான், செகண்ட்ல கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா? மீட்டர்னா செகண்ட், ஹார்னா கிலோமீட்டர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 600 டிவைடட் பை 300 2 மீட்டர் பர் செகண்ட். ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்ட்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஆன்சர் கரெக்ட். கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருந்தாங்கன்னா 18/5 மல்டிப்ளை பண்ணும். ஏதோ ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்றக்கோ இல்ல கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்ட் அப்படியே ஆப்போசிட் தான். அப்ப இங்க 18/5 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்த சம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். An aeroplane covers certain distance at a speed of 240 km/h in 5 hours. ஃபர்ஸ்ட் இத பாருங்க. An aeroplane covers certain distance. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்ல, ஸ்பீடு கொடுத்திருக்கான். ஸ்பீடு எவ்வளவு கொடுத்திருக்கான்? ஸ்பீடு வந்து 240
கேஎம் பிஹெச் கொடுத்துட்டான். ஓகே சூப்பர். டைம் கொடுத்துருக்கான் 5 hours கொடுத்துருக்கான். அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர் ஹவர் தான். அப்போ ஈஸியாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பீட் இன்ட்டு டைமு ஈக்குவல் டு 1200 கிலோமீட்டர். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் an aeroplane covers certain distance in 240 kilometer in 5 hours. அப்போ ஸ்பீடு வந்து 240 கிலோமீட்டரு ஹவர், டைம் வந்து 5 hour. அப்போ டைரக்டா இங்க ஹவரும் கொடுத்துட்டா கிலோமீட்டரும் கொடுத்துட்டா. இந்த எக்ஸாம்ல கன்வர்ஷனே இல்லை. அப்ப டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ், சாரி இதுல வந்து டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் 1200. ஓகே, அடுத்து என்ன கேட்கறான்? டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 1/23 hours கொடுக்குறான். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த சம் முடிஞ்சுது, இது ஓவர். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 1200 தான். டிஸ்டன்ஸ் வந்து 1200 தான். ஓகேவா? கிலோமீட்டர் தான். இன் 1/23 hours. அப்ப டைம் அதே தான். டைம் வந்து வேற 1/2/3 hour. 1/2/3னா இதை மிக்சட் ஃபிராக்ஷனா இருக்குது, ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 hour 1/2/3னா 5/3 ஹார்னு மாத்திக்கலாம். சரியா? 5/3 இது எவ்வளவு? 1 hour 2/3னா எவ்வளவு மினிட்ஸ்ன்னு தெரியுதா? 1:40. அப்ப 1 hour 40 minutes தான் இப்படி சொல்லியிருக்கான். இது வந்து 1 hour 40 minutes தான் உங்களுக்கு 1/2/3 கொடுத்துருக்கான். ஓகேவா? ஒன் hour 40 minutesனால ஒண்ணுதான், 1/2/3 hours ஒண்ணுதான். இது சிம்பிளா நீங்க லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 1/2/3 hours கொடுத்துட்டான். அப்ப இதை 5/3 hour மாத்திக்கிறோம். ஓகே, அப்ப என்ன கேட்கறான்? ஸ்பீடு கேட்கறான். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1200 டிவைடட் பை 5 divided by 3 டைம் ஈக்குவல் டு 1200 into 3 divided by 5. பாஸ் பண்ணீங்கன்னா 5 பண்ணீங்கன்னா 240 into 30 equal to 720 kilometer per hour. ஸ்பீடு வந்து 720 kilometer per hour. To cover the same, ஃபர்ஸ்ட் 5 மணி நேரத்துல போக வேண்டியது, நல்லா பார்த்துக்கோங்க, 5 hours 240 kilometers போனா 1200 கிலோமீட்டர் போகலாம். அதே 1200 கிலோமீட்டரை 720 கிலோமீட்டர்ஸ்ல போனா 1 hour 40 minutesலேயே போயிடுவோம். இந்த சம்ம. ஸ்பீடு அதிகமாச்சுன்னா டைம் குறையும், டைம் அதிகமாச்சுன்னா ஸ்பீடு குறையும். அவ்வளவுதான். ரெண்டுக்குமே இர்ரிவர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஆப்போசிட். ஒன்று குறைஞ்சா ஒன்று அதிகமாகும். சரிங்களா? டிஸ்டன்ஸுங்கிறது காமன் தான். ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போறதுக்கு ஸ்பீடு அதிகமா போனோம்னா டைம் குறையும். ஒரு டிஸ்டன்ஸுக்கு போறதுக்கு டைம் அதிகமாச்சுன்னா ஸ்பீடு குறையுதுன்னு அர்த்தம். ஸ்பீடு குறைஞ்சா டைம் அதிகமாகும், ஸ்பீடு அதிகமாச்சுன்னா டைம் குறையும். ரெண்டுக்கும் ஆப்போசிட். ஓகேவா? இந்த சம்ல கன்வர்ஷன்ல இது இல்ல, டைரக்டா போடுறதுதான். இந்த ஏரோப்ளைன் சம் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஒரு டைம் வேணா பாருங்க. என்ன கேட்டிருக்கான்? இதுல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான், இதுல சேம் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்பீடு கேட்டிருக்கான். ஒரே சம்ல ரெண்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஆனா ஒரே ஸ்டெப் தான் ஆன்சரு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அதுல சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கணும். கன்வர்ஷன் தெரியணும். மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் ஆகும், கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்ட் ஆகும், கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் ஆகும். கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சா போதும். சரிங்களா? இது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். A car is running at a speed of 108 km per hour. What distance it will cover in 15 seconds? சரியா? காரோட ஸ்பீடு 108 கொடுத்துட்டான். இப்போ செகண்ட்ஸ்ல கேட்கறான். சரியா? அப்ப ஆன்சர் வந்து மீட்டர்ல இருந்துச்சுன்னா, ஆன்சர் மீட்டர்ல இருந்ததுன்னா தான் நீங்க ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணணும், இல்லைன்னா செகண்ட்ஸை தான் ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்டா, கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா இருக்கு. 5/80 மல்டிப்ளை பண்றேன். இப்போ 108 கிலோமீட்டர் பர் ஹவரை 5/80 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 மீட்டர் பர் செகண்ட்.
அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் 30 into 15 equal to 450 மீட்டர் தான் ஆன்சர். சரிங்களா? சிம்பிளான சம்மு. A car is running at a speed of 108 km. What distance cover in 15 seconds? ஒரு கன்வர்ஷன் மட்டும் இந்த இடத்துல தெரியும். ஓகேவா? The speed of the train is 90 km per hour. சரியா? ஸ்பீடு கொடுத்துட்டான் 90 km per hour. What distance covered by the train in 10 minutes-ங்கறான். அப்ப டைம் வந்து 10 minutes கொடுத்துட்டான். இத கன்வர்ட் பண்ணீங்கன்னா செகண்டா கன்வர்ட் பண்ணீங்கன்னா 600, ஹவரா கன்வர்ட் பண்ணீங்கன்னா 1/6 hour. சரியா? இப்ப distance equal to speed into time. ஸ்பீடு வந்து 90 into 1/6 equal to 15 km. சரியா? ஒரு மணி நேரத்துல வந்து இது சிம்பிளா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 15 km 10 minutes போகுது. அப்ப எவ்வளவு இருக்கு? 10 minutes 6ஆல மல்டிப்ளை பண்ணோம். அது ஈஸியா தான். 610 into 15 அப்போ 90 km per hourங்கிறது ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ 90 km வேகத்துல போச்சுன்னா 10 minutesல எவ்வளவு போகும்? 15 km போகும். சப்போஸ் ஸ்பீடு வந்து 60 km per hourன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதே டைம் வந்து 10 minutesன்னு வச்சுக்கோங்க. அப்ப 1/6 hour தான். அப்ப distance equal to 60 into 1/6 equal to 10 km. ஓகேவா? சப்போஸ் இதுவே 120 km ஸ்பீட்ல போகுதுன்னா இங்க 120 போடுவீங்க. 20 km per hour. அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமான சம். ட்ரெயின் சம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 90 km. வாட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ட்ரெயின் இன் 10 minutes. இந்த சம் கண்டிப்பா வரும். ட்ரெயின் சம். சரிங்களா? ஜஸ்ட் எல்லாமே நம்ம என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது தான். ஓகேவா? train sumla a train 150 meter long is running at the speed of 90 km per hour. Find the time taken by the train to cross a tree platform bridge. இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஒரு ட்ரீனா ஒரு ட்ரீ ஆர் a person or a point இதெல்லாமே சேம். சரியா? இப்போ ஒரு ட்ரீ இருக்குன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண தேவையில்லை. அது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி தான். ஒரு பர்சன்னால அதே மாதிரி தான், ஒரு பாயிண்ட்னால அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி. இதுவே பிளாட்ஃபார்மா இருந்தாலோ பிரிட்ஜா இருந்தாலோ அதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? பிளாட்ஃபார்ம்னா ஒரு 1 கிலோமீட்டர். ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, 1 கிலோமீட்டர் இருக்கும். பிரிட்ஜ்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பர்சனை கிராஸ் பண்றதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மை பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இதுதான். சரியா? பிளாட்ஃபார்முக்கோ பிரிட்ஜுக்கோ ஒரு டிஸ்டன்ஸ், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா பர்சனுக்கோ ட்ரீக்கோ அது கிடையாது. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ட்ரெயின் ஒரு லென்த் இருக்கும், ட்ரெயினுக்கு ஒரு லென்த் இருக்கும். சரியா? அது எவ்வளவு? இங்க 150 மீட்டர் லாங் கொடுத்துருக்கான். சரியா? அப்ப இந்த சப்போஸ் இதுதான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட், ஒரு டாட் இருக்கு. இந்த டாட்டை கிராஸ் பண்றதுக்கு
ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும், ட்ரெயின் இங்கிருந்து இப்படி மூவ் ஆயிட்டு வந்துட்டு கரெக்டா ட்ரெயின் மூவ் ஆயிட்டு வந்துட்டு இந்த பாயிண்ட்டை டக்குன்னு கிராஸ் பண்ணிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த 150 மீட்டர் ஃபர்ஸ்ட் இன்ஜின் பார்ட் இருக்கு, இந்த இடத்துல இன்ஜின் பார்ட் இருக்குது ஓகேவா, லாஸ்ட் பெட்டி இருக்கு, இதுதான் ட்ரெயின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரெயின் ஓகேவா. இது வந்து இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணோம்னா ஓகேவா, இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் இது என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் டச் ஆகி அடுத்தது இது இது அப்படியே ஃபுல்லா கிராஸ் ஆகி இங்க போயில இப்படி வந்துச்சுன்னா தான் இது கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கரெக்டா. இப்ப இது வந்து கிராஸ் ஆகாம நிக்குது இந்த பாயிண்ட்டை, இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி நிக்குது. அப்ப இந்த பாயிண்ட்ங்கிறது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. சப்போஸ் இதுவே வந்து ஒரு பிரிட்ஜோ ஒரு ஒரு பிளாட்ஃபார்மோ இருக்குதுன்னா என்ன மீனிங்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், இதுதான் பிளாட்ஃபார்ம் கரெக்டா. பிளாட்ஃபார்ம் ஆர் பிரிட்ஜ் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், இதுவே ஒரு டிஸ்டன்ஸ் தான் கரெக்டா. அப்ப ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க பிளாட்ஃபார்ம் முன்னாடி டச் பண்ணி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகணும், அப்பதான் வந்து அது கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கரெக்டா. அப்ப இந்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணணும், ட்ரெயின் இந்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, சப்போஸ் இங்க ட்ரெயின் வந்து ஒரு 500 மீட்டர் லாங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 500 மீட்டர்னா இந்த 500 மீட்டர் கிராஸ் ஆச்சுன்னா போதும் ட்ரெயின் இங்க வந்துடும். ஆனா இதே 500 மீட்டர் ட்ரெயின் இது ஒரு 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர் பிளாட்ஃபார்ம்னா டோட்டலா இந்த 500 மீட்டரும் கிராஸ் ஆகணும், இந்த 1000 மீட்டரும் கிராஸ் ஆகணும், அப்பதான் டோட்டலா கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கிராஸ் ஆச்சுன்னா இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1500 மீட்டரை வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க ட்ரெயின் வந்து 500 மீட்டர் தான் கிராஸ் ஆயிருக்கு. இந்த 500 மீட்டர் ட்ரெயின் ஒரு பாயிண்ட்டையோ ஒரு ட்ரீயையோ ஒரு பர்சனையோ கிராஸ் பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் 500 மீட்டர் கவர் ஆச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா இதே 500 மீட்டர் ட்ரெயின் ஒரு 1000 மீட்டர் பிளாட்ஃபார்மையோ பிரிட்ஜையோ கிராஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜின் பட்டியா இங்க டச் ஆகி இத ஃபுல்லா கிராஸ் சார் ஓகேங்களா, ரெண்டையும் ஃபுல்லா கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம் சரியா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நான் சம் போயில தெரிஞ்சிடும் ஓகேவா. இந்த சம்ல என்ன கொடுத்துருக்கான், A train 150 meter long running at a speed of 90 km per hour. Find the time taken by the train to cross a இப்படி கேட்டான், இதான் கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ஈஸி. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டரு, ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டான் சரியா. அப்ப நம்ம ஒண்ணு டிஸ்டன்ஸை மீட்டர் பர் சாரி டிஸ்டன்ஸை கிலோமீட்டரா மாத்தணும், இல்லைன்னா ஸ்பீடை கிலோமீட்டர் இதா மாத்தணும். நம்ம வந்து ஸ்பீடையே மாத்திக்குவோம் சரியா. ஸ்பீடை மாத்தணும்னா 90 இன்ட்டு 5/18 மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. அப்ப 5 5 5 25 மீட்டர் பர் செகண்ட் சரியா. அப்ப டைம் டேக்கன் வந்து distance divided by speed equal to 150 divided by 25 equal to 6 seconds ஓகேவா. டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர் ட்ரெயின், ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டரு, ஒரு டைம் எவ்வளோ எடுத்துன்னு கேட்குறான், ஒரு ட்ரீயோ பர்சனையோ பாயிண்டையோ கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ 90 ஸ்பீடை வந்து நான் மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கிறேன் சரியா. அப்போ 90 இன்ட்டு 5/18 கன்வெர்ட் பண்ணால் 25 MPS. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, அப்போ 150 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். இப்போ 6 செகண்ட்ஸில் வந்து த ஆன்சர் ஓகேவா. இதுவே சப்போஸ் வந்து கிராஸ் அ ட்ரீனுக்கு பதிலா கிராஸ் அ பிரிட்ஜ்
1 கிலோமீட்டர் பிரிட்ஜ்னு சொல்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதே 150 கிலோமீட்டர் ட்ரெயின் 90 ஸ்பீடு ஒரு கிலோமீட்டர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா 150 பிளஸ் 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 1150 மாறும். இவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போ இதே பிரிட்ஜ்னா அந்த பிரிட்ஜோட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ்ல. இதே ட்ரீயோ இல்ல பர்சனோ சொன்னா ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அது ஏன்னா ட்ரெயினோட இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்ஜை ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெயினும் கிராஸ் பண்ணாதான் அந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆச்சுன்னு அர்த்தம். அதனால பிரிட்ஜையோ பிளாட்ஃபார்மையோ கவர் ஆச்சுன்னா பிரிட்ஜோட லென்த்தையும் பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் டிஸ்டன்ஸ்ல ஆட் பண்ணிக்கணும். அப்ப 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்ப 1150. அப்ப இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து 1150 டிவைடட் பை 25. இதுதான் வர ஆன்சர் வந்து இங்க நோட் பண்ணி. சரிங்களா? டிஃபரன்ஸ் இதுதான். சப்போஸ் ட்ரீயோ பிரிட்ஜையோ கிராஸ் பண்ணுதுன்னா அந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு பார்த்ததுல மெயினா என்னென்ன பார்த்துருக்கோம்? டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம் பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ்க்கு யூனிட்டு கிலோமீட்டரு, மீட்டர்னு பார்த்துருக்கோம். ஸ்பீடுக்கு கிலோமீட்டர்னா கிலோமீட்டர் பர் ஹவர், மீட்டர்னா மீட்டர் பர் செகண்ட். டைம் வந்து ஹாரு இல்லைன்னா செகண்ட்ஸ். சரியா? இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரா மீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இதுவே ஆப்போசிட்னா 18/5. இது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு kmph to mps. இது mps to kmph. ஓகேவா? இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். அடுத்தது 1 ஹவர்னா 3600 செகண்ட்ஸ், 60 மினிட்ஸ். இதே 1 hour 55 மினிட்ஸ்னா 1 50/60 ஈக்குவல் டு 1 11/12. இதெல்லாம் கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண தெரியும். இதே 1 hour 50 மினிட்ஸ்னா 1 50/60 ஈக்குவல் டு 1 10/12 1 5/6 ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? இந்த கன்வர்ஷன்லாம் தெரியணும். அவரை மினிட்டாவும் மினிட் செகண்டாவும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். இது எல்லாமே நீங்க பார்க்கணும். மெயினா இந்த யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டைம்னா செகண்ட்ஸ், ஹவர், டிஸ்டன்ஸ்னா மீட்டர் கிலோமீட்டர், ஸ்பீடுனா மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டரை கிலோமீட்டராகவும் கிலோமீட்டர் மீட்டராகவும், யார்டு ஃபீட்டு அதெல்லாம் நீங்க அந்த யூனிட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல இன்னும் கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் சிலபஸை முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கல, ஒவ்வொரு சம்மா பார்க்கல, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு நான் சம்ஸ் ப்ராக்டிஸ் சம்ஸ் போட்டு விடுறேன், பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸை முடிச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா மெயின் சிலபஸ்லாம் முடிச்சிட்டோம். சரிங்களா? நீ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஆவரேஜும் போத் மாஸ் இன்டர்வியூ மெத்தட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதனால லாஸ்டா மாத்திட்டேன். லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஈஸி எடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டமானது எடுப்போம். இப்போ அதெல்லாம் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ்க்கே 2 கூட எடுக்கலாம். சரியா? நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் டெய்லி வந்து கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 15 சம்ஸ் எடுத்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த டைம் கொஞ்சம் மெத்தட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால போத் மாஸ்ல ரொம்ப ஈஸி. போத் மாஸ்
இன்டரி மெத்தட்ல ஈஸி. ஆவரேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே கிளாஸ்ல முடிச்சிடலாம். போத் மாசம் இன்டரி மெத்தட் ஒரு கிளாஸ்ல முடிச்சோம்னா 2 கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சம்ஸ் கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் ஈஸி அப்படி கலந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Thank you, Suresh. Thank you, Thank sir. you. Thank you very much. Thank you very much. Thank you, everybody.